நாங்க ஏன் போராட்டத்தை நடத்தணும்? 5 காவலர்களை கைது பண்ணியாச்சு, சிபிஐக்கு உத்தரவு போட்டாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு? அதனால நாங்க போராட்டத்தை அறிவிக்கலங்கிறார். வெறும் 5 காவலர்கள் தான் இங்க குற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்பவே இதற்கு ஒரு முடிவுரை எழுதுறாங்களே, எப்படி? நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கேஸுக்கு இப்பவே முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. வெறும் 5 காவலர்கள், அவங்களதான் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க தான் இந்த கொலைக்கு காரணம். அஜித்குமாரை அடிச்சே கொன்னுட்டாங்க அந்த 5 காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல யாரோ ஒருத்தவங்க உத்தரவு போட்டிருக்காங்க, எஃப்ஐஆரே போடாம அவங்கள இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய ப்ரெஷர் வந்திருக்கு. அந்த ப்ரெஷரை கொடுத்தது யார்? அது தெரிய வேண்டாமா திருமா அண்ணா அவர்களே? அதிகாரம் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வாட்டர் ஃபால் மூவ்மெண்ட்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல அங்க இருந்த கான்ஸ்டபிள்ஸ் அந்த 5 பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க கீழ் லேயர்ல இருக்கிறவங்க. அதுக்கு யார் உத்தரவு கொடுத்தாங்க? நிகிதா அப்படிங்கிறவங்க 2 பண மோசடியில 2010 2011 காலகட்டத்திலேயே நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்திலே 16 லட்சம் ரூபாய் எங்களை ஏமாத்திட்டாங்க, காசை கொடுத்தது நாங்க, எங்க குடும்பமே இப்போ நடுத்தருவில் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க இன்னைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நிகிதா அவர்கள் 9.5 பவுனை காணவில்லை, ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிகிதா அவர்கள் ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க? ஸ்கேன் எடுக்கல, ஆனாலுமே நாங்க கழட்டி வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு வந்துட்டோம், அதனால அப்படியே நாங்க என்ன செஞ்சிட்டோம், அந்த 9.5 பவுன் நகையும் அப்படியே நாங்க அந்த கட்டப்பைக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே. கண்டிப்பா ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில், அதுவும் இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு கோடீஸ்வரனா இருந்தாலும், பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலுமே 9.5 பவுன் அங்க பின்னாடி சும்மா இருக்கு, சீட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் பதட்டம் வரும். காசை உழைச்சு சம்பாதிச்சிருந்தா கண்டிப்பா என்ன வரும்? பதட்டம் வரும். நிறைய பேர் ஏமாற்றிய ஒரு நபர் என்னுடைய நகையை காங்கல அப்படின்னு சொல்லி யாருக்கோ ஒரு கூப்பிட்டு அவங்க ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படின்னா ஏதோ தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு நபர் ஒரு ஐஏஎஸ் கூப்பிட்டாருன்னு சொல்றாங்க, அந்த ஐஏஎஸ் எஸ்பி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல யாரோ ஒருத்தவங்க உத்தரவு போட்டிருக்காங்க, எஃப்ஐஆரே போடாம அவங்கள இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய ப்ரெஷர் வந்திருக்கு. அந்த ப்ரெஷரை கொடுத்தது யார்? எதை மறைப்பதற்கு இந்த தலைமை இப்படி பேசுது?